ஸ்டார்டிங்ல ஒரு குழந்தைய தூக்குறாங்க. அங்கதான் நர்ஸ் இந்த குழந்தைக்கு என்ன பேர் மேம் அப்படின்னு கேட்கும் போது இந்த பாப்பா பேரு ஜான் ஜான் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஒரு ஏர்போர்ட்ல ஒரு கப்பல் வெளியே வராங்க. இவதான் இந்த படத்தோட இரவர் பேரு ஜான். 26 வயசு ஆகுது. அவரோட மனைவி அவரோட பெண் குழந்தைய கூட்டிட்டு அவரோட சொந்த நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. வரும்போது சில பொருள்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னு அவங்க மனைவி டென்ஷனா சொல்லும் போது விடு அதை பாத்துக்கலாம் அப்படின்ற சொல்லி அவங்க மனைவிய காம் டவுன் படுத்துறாரு. இப்போ அவரோட தம்பி கால் பண்றாங்க. நான் பிக்கப் பண்ண வந்துட்டேன் அப்படின்னும் போது அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. ஆனா அண்ணனை பார்த்த உடனே கிட்ட போகாம அண்ணனோட பொண்ணை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அண்ணன் இங்க நிக்கிறேன், என்ன உன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அப்படியே கார் டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. சரி எப்பதான் உனக்கு ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்கும் போது நல்லா போயிட்டு இருக்கு, அப்போ ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப டாக்டருக்காக ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரெஷர் அதிகமா இருக்கனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரிப்புக்காக அவரோட சொந்த நாட்டுக்கு வந்திருப்பாரு. அவரோட மனைவி அண்ணன் தம்பி பேசிக்கிட்டே இருக்கும் போது அவங்க தம்பி அண்ணா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக் கொடுக்குறாங்க. அதுல நிறைய லைட்டரும் கேப்பும் இருக்கு. இதை பார்த்து அவங்க அண்ணன் குஷி ஆயிடுறாரு. ஏன்னா இது இன்னும் வச்சிருக்கேன் போது வேற இது நம்ம ஃபேமிலியோட சொத்தாச்சேனா இதை பாதுகாத்துட்டு வரும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதுக்கு தேவைப்படுறோம்ல அப்படின்றத சொல்றாரு. என்னன்னா கேவ்குள்ள எல்லாம் போறதுக்கு அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். அது ஒரு ஹாபி மாதிரி அவங்க ஃபேமிலி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுல இதை பண்ணிருக்காரு. ஆனா படிப்புக்கும் திருமணம் ஆன பிறகு ஒரு கெரியர் போன பிறகு அவரு இந்த இடத்துக்கு வரல. இப்ப நம்ம போலாமா அப்படின்னும் போது ஆனா அந்த இடத்த தான் மூடி வச்சுட்டாங்களேன்றத அவங்க தம்பி கிட்ட சொல்றாரு. ஆனா அவங்க தம்பியும் இல்லன்னா நான் ஒரு பெர்மிஷன் ஒருத்தங்கிட்ட கேட்டிருக்கேன், நம்ம போலாம் அப்படின்னும் போது அவர் திரும்பி அவங்க மனைவியை பாக்குறாரு. ஆரம்பிச்சிட்டீங்களா, அவரே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண தான் வந்திருக்காரு, வீட்டுக்கு போகாம எப்படி கேவ்குள்ள நான் அவரை அனுப்புறதுன்னும் போது ஆமா என் மனைவி சொல்றது கரெக்ட் தான், நான் ரெஸ்ட் எடுக்கணும் போது நல்ல மாதிரி நடிக்காத, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா, சரி போ என்ஜாய் பண்ண, நீ வந்ததே ட்ரிப் என்ஜாய் பண்ணதானே, நான் பாப்பா வீட்டுக்கு போயிரும், நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்றத அவங்க மனைவி சொல்றாங்க. அவ்வளவுதான், என் மனைவியே உத்தரவு கொடுத்துட்டா, இதுக்கடுத்து எனக்கு என்ன கவலை, நம்ம போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலான்றது ஹீரோ சொல்றாரு. இப்ப காரை டிராப் பண்ணிட்டு அவங்க மனைவியும் குழந்தையும் அவங்க கணவர் அனுப்பிட்டு நாங்க கேவ்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறேன், அம்மா கிட்ட சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. அவங்க மனைவியும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்றத சொல்றாங்க. முக்கியமான விஷயம் நீ சொல்லும் போதுதான் எனக்கு பயமா இருக்கு, என்னது நீ போய் சொல்லிடுற அப்படின்றத கேட்க இல்ல நீங்க வீட்டுக்கு வந்தாதான் நான் சொல்லுவேன், சேஃபா வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி கார் டிரைவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் உங்க தம்பியும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு மேல ஆச்சுல நாங்க வந்து இந்த இடமே இப்படியேதான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போகும்போது அந்த குறிய பாக்குறாங்க. எனக்கு இதை பார்க்கும் போது பழைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்குள்ள இறங்குறாங்க. இந்த கேவுக்கு ஆல்ரெடி ஹீரோ வந்திருப்பாரு, ஆனா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. சோ இப்போ அவங்க 2 பேரும் போறாங்க. போயிட்டே இருக்கும் போது உங்க தம்பி கிட்ட மேப் இருக்கு. அண்ணா இந்த இடத்துல நம்ம பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்கு, இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம் அப்படின்னும் போது வேற நான் வந்துட்டேன்ல நம்ம பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா பேசிட்டே போறாங்க. இப்ப அவங்க நடந்து போயிட்டே இருக்கும் போது அவங்க அண்ணனுக்கு தம்பி மேல ரொம்பவும் அன்பு அதிகம், நம்பிக்கையும் அதிகம். சின்ன வயசுல நீ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட பேசிட்டே போறாங்க. ஹீரோ கிட்ட அவங்க தம்பியும் இதுக்கு அடுத்த போற பாதைகள் எல்லாமே ரொம்ப குறுகலா இருக்கும், ரொம்ப உடம்ப வளைச்சுதான் போற மாதிரி இருக்கும்னா உன்னால பண்ண முடியுமான்னு கேட்கும் போது நான் ஃபிட்டா தான் இருக்கேன், நான் அதெல்லாம் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே வளைஞ்சு போய்கிட்டே இருக்காரு. அப்படி போய்கிட்டே இருக்கும் போது ஒரு பாதையில வளைஞ்சு கஷ்டப்பட்டு உள்ள போறாங்க. ஹீரோ கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறாரு. சரி நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், இன்னும் டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு பேசிட்டே இருக்கும் போதுதான் மேப்ப பாக்குறாரு. இந்த இடத்துக்கு நம்ம போனதே இல்ல, கண்டிப்பா இந்த இடத்துக்கு நம்ம போகணும், டைம் ஆயிடுச்சு, வா இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க தம்பி கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கிறாங்க. இவங்க நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு சின்னதா குழி மாதிரி ஒண்ணு இருக்கும். ஹீரோ வளைஞ்சு உள்ள போயிடுறாரு. அதுக்குள்ள போன பிறகு திரும்பவும் ஒரு சருகலான குழி மாதிரி இருக்கு. அந்த குழிக்குள்ள ஹீரோ ஒண்ணுமே யோசிக்காம டக்குன்னு இறங்கிடுறாரு. அப்படி இறங்கி உள்ள போயிட்டே இருக்கும் போது இப்பதான் கிறுக் அப்படின்ற ஒரு சத்தம் கேக்குது. ஏன்னாச்சுன்னு பார்த்தா ஹீரோ நடுவுல மாட்டிப்பாரு. அவரால் கீழே இறங்கவும் முடியல, மேல ஏறவும் முடியல. அவரால் அவரோட காலையும் உடம்பையும் அசைக்க முடியல. கை ரெண்டுமே அவரோட நெஞ்சு கிட்ட இருக்கு. காலை அவரால் புஷ் பண்ணி வெளியே மூவ் பண்ணவும் முடியல. அவருக்கு ஒரு நிமிஷம் பதறி போயிடுறாரு. உடனே தம்பி பேரை கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஆனா அவரோட தம்பி பின்னாடி வரவே இல்லை. நம்ம அவசரப்பட்டு மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு பதட்டம் அவருக்குள்ள வர ஆரம்பிக்குது. தம்பி பேரை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்துல அவங்க தம்பி வேற வழியா நடந்து போயிட்டு இருப்பாரு. அவர் கொஞ்சம் ஸ்லோவா வரனால அண்ணன் போன பாதையை அவர் மிஸ் பண்ணிருப்பாரு. இப்ப அவங்க அண்ணன் அவங்க ஃபேமிலியோட சாங் ஒண்ணு பாடும் போது அண்ணன் இங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துறாரு. ஏன்னா நான் இதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன் போது இடையினால சுத்தமா நகர முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணணும் போது சரி ஓகே நீ ஒன்னும் பதறாத, நீ ஓகே தான், நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்போ அவரு கீழ் பக்கமா புஷ் பண்றாரு. ஆனா ஹீரோவை சுத்தமா நகர்த்த முடியல. சரி நான் ஒண்ணு பண்றேன்,
நான் மேலே எழுந்து போய் உன் காலை தூக்குறேன், அப்ப என்னால ஈஸியா வெளியே எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்றாரு. ஆனா ஒரு இன்ச்சு கூட அவங்க அண்ணனை நகர்த்த முடியல அவரோட தம்பியால. இப்பதான் அவருக்குள்ள பதட்டம் அதிகமா வர ஆரம்பிக்குது. நான் கொஞ்சம் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு வெளியே புஷ் பண்ண பாக்கன்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. அவர் ட்ரை பண்ணி எனர்ஜி தான் அவருக்குள்ள குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப தம்பிக்கு பயம் வந்துருது. நான் அன்னிக்கிட்ட என்ன சொல்லுவேன், நான் அப்படி பண்ணிட்டேனே, சரி அண்ணா உனக்கு கவலைப்படாத, நீ இங்கே இரு, நான் ஹெல்ப்புக்கு யாராவது கூட்டிட்டு வருவான்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்லுவாரு. ஆனா அவங்க தம்பிக்கு ஒரு பயம் இருக்கும், அண்ணனை எப்படி தனியா விட்டுட்டு போடுறேன்னு. ஆனா அவங்க அண்ணன் கொஞ்சம் கூட யோசிக்காம, இல்லடா நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போகணும், அதுதான் எனக்கு முக்கியம், நான் இங்க தனியா இருந்துக்கிறேன், நீ உதவிக்கு யாராவது கூட்டிட்டு வா அப்படின்றது ஹீரோ சொல்றாரு. இப்போ ஹீரோக்கு அந்த லைட் இருக்கு, சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரு பதட்டம் வருது. அவரே ஒரு மனசுக்குள்ள எனக்கு ஒண்ணும் இல்ல, ஓகே தான், நான் வந்து போயிருவேன், நிறைய பேர் இந்த குகை மாட்டினவங்க தான் எல்லாம் தப்பிச்சு போயிருவாங்க, அதுக்கு அடுத்தது அது மாதிரி எனக்கும் நடக்குது, நான் தப்பிச்சு போயிருவேன்னு சொல்லி தனக்கு தனி ஊக்கப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. இப்போ அவருக்கு ஒரு இல்யூஷன் வருது. ஹீரோ வெளியே நிக்கிறாரு, அவருக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி தெரியுறாங்க. இப்போ ஜோரனு மழை பெய்யுது, ஆனா அந்த தண்ணி மனைவி மேலயும் குழந்தை மேலயும் படல. என்ன நடக்குதுன்னு சொல்லி ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தா இப்போ காப்பாற்றுறதுக்காக சில குழுவினர் வந்திருப்பாங்க. அதுல ஒரு லேடி, அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல் பர்சன், அவங்க ஹீரோக்கு தண்ணியை கொடுப்பாங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க ஜான், நாங்க உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவோம், உங்க தம்பி தான் எங்களை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்றத சொல்றாங்க. இவங்களை பார்த்த பிறகுதான் ஹீரோக்கு ஒரு நம்பிக்கை வருது. இப்ப அந்த லேடியும் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா அவர் கால கயிறை கட்டுறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், நீங்க வந்து ஈஸியா நாங்க உங்களை வெளியே கூட்டிட்டு போயிருவோம், உங்க பேண்ட் கொஞ்சம் நான் கட் பண்ண வேணும் போது தாராளமா கட் பண்ணுங்க, என் மனைவிக்கு இந்த பேண்டே பிடிக்காது, ஏன்னா ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தான் திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து அவங்க பேசிக்கிட்டே வேலையை பண்ணுவாங்க. ஓகே சார், இப்ப மூச்சு எழுத்து பொறுமையா விடுங்க, ரிலாக்ஸா இருங்க, நாங்க உங்களை இழுக்க போறோம் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கிற டீமும் அந்த கயிறை இழுக்கிறாங்க. ஆனா ஒரு இன்ச் கூட ஹீரோவால நகர முடியல. ஹீரோ அப்செட் ஆயிடுறாரு. அந்த லேடியும், சார் நாங்க இப்ப சும்மா சாம்பிள் தான் ட்ரை பண்ணோம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க வெளியே டிஸ்கஸ் பண்ணிட்டு சில ஆட்களை உள்ள இறக்குறோம் போது ஹீரோ பயந்துருவாரு. இல்ல என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க அப்படின்றத சொல்வார். கவலைப்படாதீங்க, இங்கதான் எல்லாமே இருக்கும், உங்களை காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வெளியே போறாங்க. அவங்களோட ஹெட் அவங்க வராரு. இப்ப நியூஸ் மீடியா எல்லா ஆட்களும் அங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 26 வயசான ஜான்ன்றவர் ஒரு கேவ்குள்ள மாட்டிக்கிட்டாரு. அது 10ல இருந்து 14 அடி இன்ச்சு தான் இருக்கும். அவர் பயங்கரமான சிச்சுவேஷன்ல இருக்காரு. இங்க இருக்கிற டீம் அவரை காப்பாத்துவாங்களா இல்லையா, இந்த சத்தமே அங்க இருக்கிற ஐயர் ஆபீசருக்கு எரிச்சலா இருக்கு, அவங்க எல்லாம் அங்க போக சொல்லுங்க, அவரோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த லேடி கிட்ட கேக்குறாங்க. சார் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வந்து அவர் இருக்காரு, நம்ம உடனடியா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணும், ஏன்னா அவர் 3 மணி நேரமா ஒரே ஆங்கிள் தான் இருக்காரு. இப்ப அங்க ஒரு டாக்டர் வராங்க. டாக்டரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட பாடி எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா இருந்துதான் பழகுனாது, நம்ம பாடிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் நிக்க வச்சாங்கன்னா நம்மளோட பிளட் பிரஷர் அதிகமாகும், நம்ம பாடி இருக்கிற எல்லா பாட்டுக்கும் ரத்தம் போய்கிட்டே இருக்கணும், அப்படி போகிறத நின்னுச்சுன்னா 6ல இருந்து 8 மணி நேரத்துக்குள்ள அவங்க உயிர் ஆபத்துல இருக்குன்றதுதான் அர்த்தம். இவர் இருக்கிற இந்த ஆங்கிளை பார்த்தாலே தெரியுது, அவரோட மூளைக்கும் காலுக்கும் ரத்தப்போக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். இதனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா எந்த விதமான பாதிப்பும் கண்டிப்பா வரலாம், சீக்கிரமா வர இங்க இருந்து எடுத்துருங்க அப்படின்றத டாக்டர் அங்க சொல்றாங்க. வேற என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது தெரியல சார், அவர் ரொம்ப ஷார்ப்பான ஒரு குழிமா இருக்கிற ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாரு. கயிறை வச்சு நம்ம வேகமா இழுக்கும் போது கண்டிப்பா அந்த கயிறு ஸ்ட்ரெயிட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்க முடியும். ஆனா இவர் இருக்கிற ஆங்கிள் வளைவு நலைவான இடம், கயிறு வளைஞ்சு நெளிஞ்சுதான் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுல நம்ம வேகமா இழுக்கும் போது இவரோட முகத்திலயும் உடம்புலயும் காயம் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இவருக்கு ஹெல்ப் பண்ண வேற யாராவது நம்ம ட்ரெயினான பர்சனை இறக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஆட்களை குகைக்குள்ள அனுப்ப முடியாது, ஏன்னா அதோட பாதைகள் எல்லாமே குறுகினது, போனவங்க யாருக்காவது பாதிப்பு வரலாம், அதுக்காக அவங்கள காப்பாத்துறது பெரிய பிரச்சனையா ஆயிரும் சொல்லிட்டு ஒரே ஒரு பர்சனை மட்டும் செலக்ட் பண்றாங்க. சோ இவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள், கேம்குள்ள எல்லாம் போயிருக்காரு. சோ அவரை இறப்புறாங்க. அவர்கிட்ட நீங்க ஓகே தானா, உங்களால இதை மேனேஜ் பண்ண முடியுமான போது நான் வெளியே வந்தா அவரோட தான் வருவேன் அப்படின்றத சொல்லிட்டு போறாரு. அவர் போன பிறகு பேரை சொல்லிட்டே போறாங்க. ஹீரோ ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷனா தூக்கம் மயக்கத்துல இருந்தனால அவருக்கு நிறைய வினோதமான கனவுகள் வரும், அதனால பதற ஆரம்பிச்சிருவாரு. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும், பதற ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட எனர்ஜியும் இல்ல உங்களோட சிச்சுவேஷன் மோசமாகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு ஜூஸ் கொடுக்குறாங்க. என்ன இது நல்லாவே இல்லைன்னும் போது, சார் இப்போதைக்கு இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வெளியே வந்த பிறகு நீங்க எனக்கு வாங்கி தாங்க அப்படின்றது சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன காப்பாத்திருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களான்னும் போது, தாராளமா வெளியே இருக்கிறவங்க எல்லாம் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் ரூம் போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா உங்களை காப்பாத்திரும், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ரிலாக்ஸா உங்க ஹெல்த்தை பாத்துக்கோங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஹீரோக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஹீரோக்கு ஆப்போசிட்ல ஒரு வயசானவர் ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் யாருன்னு தெரியல, ஹீரோக்கு ஒரு பதட்டம் வருது. கனவுல
தூக்கத்துல இருந்து எழுந்து அவரு பதற ஆரம்பிக்கிறாரு. பதறாதீங்க, நீங்க அப்படி பதறினீங்கன்னா உங்க கை கால்ல கீறல்கள் வர வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, நான் உங்க கூட இருக்கேன்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே டீம்ல இருக்கிறவங்களாம் உள்ள வந்து கயிறை கட்டுறதுக்கான அந்த பாறைகள்ல ஆணி அடிக்கிறாங்க. ஆனா அந்த பாறைய உடைக்கவே முடியல அவங்களால. அங்க கயிறை கட்டினாலும் அது திரும்பவும் விழுந்துட்டே இருக்கு. இதை அவங்க ஹையர் ஆபீசர் கிட்ட சொல்றாங்க. கண்டிப்பா அந்த பாறையை உடைச்சிட்டு அவரை காப்பாத்துறது வாய்ப்பே இல்ல, வேற வழியா தான் நம்ம யோசிக்கணும், டைமும் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோக்கு ஒரு கனவு வருது. அவங்க பொண்ணு இருக்கா, அவங்க பொண்ணு கிட்ட ஹீரோ பேச நினைக்கும் போது அவங்க பொண்ணு பக்கத்துல ஒரு ஆள் வராரு, வயசான ஆள். அவர் அவங்க பொண்ணை கட்டிப்பிடிக்க ஹீரோ கதறாரு, பயந்துட்டு கண்ணை தொடுத்து பாக்குறாரு. அங்க இருந்த ஆட்களும் பயப்படாதீங்க சார், நாங்க உங்க கூட தான் இருக்கோம், இது வெறும் கனவுன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, நீங்க வேற டயர்டா இருக்கீங்க, எனக்கு உங்களை பத்தின ஸ்டோரி சொல்லுங்களேன், நீங்க எப்படி வளர்ந்தீங்க, உங்களோட ஃபேமிலி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது ஹீரோ அவரோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிப்பார். ஹீரோட ஃபேமிலியில மொத்தம் 4 பசங்க 2 பெண்கள். ஹீரோட தம்பிக்கும் ஹீரோக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மினால அதிக நேரம் உங்க தம்பி கூட தான் செலவிடுவார். என் தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல நாங்க 2 பேர் தான் ஒன்னா விளையாடுவோம், நாங்க நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாரு. இப்ப அவர் பேசிட்டே இருக்கும்போது அவர் குழந்தையா ஓடி போயிட்டே இருக்காரு, கையில குதிரை பொம்மை இருக்கு. இப்ப அவருக்கு பக்கத்துல அந்த வயசானவர் நிக்கிறாரு, டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி இழுக்கிறாரு. ஹீரோ பதறி போய் டக்குன்னு அந்த எல்லா இடத்தையும் தேய்ச்சி கீழே விழுகிற மாதிரி ட்ரை பண்றாரு. மண் எல்லாமே பறந்து அவர் கண்ணுல விழுகுது. இதை பார்த்து பக்கத்துல இருந்தவரும், நீங்க பொறுமையா இருங்க, இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட ஹார்ட் பீட் லெவல் அதிகமாயிட்டே இருக்கும், உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவீங்க, நான் தான் கூட இருக்கேன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோ பக்கத்துல இருந்தவர்கிட்ட நீங்க என்ன வேலை பண்றீங்க, நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது அவருக்கு ஸ்பானிஷ் தெரியும். உங்களுக்கு ஸ்பானிஷ் தெரியுமா, நானும் அதை கத்துக்கலாம் ட்ரை பண்றேன், ஆனா ஒரு வார்த்தை என் வாயில ஒழுங்கா வருது இல்ல சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா அவங்க மனைவி ஸ்பானிஷ் பேசுறவங்க. ஆமா, நீங்க எதுக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவர் கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவரோட தங்கச்சிக்கு ஒரு வாட்டி இதயத்துல ஒரு பிரச்சனை வந்தது. அந்த டைம்ல ஒருத்தங்க இழக்கக்கூடிய அந்த மோசமான சுச்சுவேஷன்லாம் இருந்து தப்பிச்சு வந்தேன். அந்த நேரத்துல எனக்கு தோணுச்சு, ஒருத்தவங்களோட உயிரை காப்பாத்துறது ரொம்ப புனிதமானது, அதுக்கு அடுத்தது படிக்கணும்னு தோணுச்சு, நான் அதை இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத ஹீரோ சொல்லுவார். ஓகே, இதெல்லாம் ஓகே, உங்க மனைவி பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னும் போது ஹீரோ ஒரே வார்த்தையில அவ இல்லாம நான் இல்ல, அவளுக்காக தான் நான் வாழ்றேன் அப்படின்றத சொல்லுவாரு. எப்படி சந்திச்சிங்கன்றத கேட்பாங்க. அதே எங்க அவங்க மனைவியா அவங்க ஹீரோட தம்பி கூட்டிட்டு வருவாங்க. ஹீரோட தம்பி, நான் அந்த இடத்துக்கு போனேன், அவர் என்னால காப்பாற்றவே முடியலன்னு சொல்லி ரொம்ப பதட்டத்துல பேசிட்டே இருப்பார். ஆனா ஹீரோயினும், நீங்க ஏன் பதறீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா என்னோட கணவர் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துருவார், ஏன்னா இதுக்கு அடுத்து அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கும் நீங்க ஆறுதலா பேச தேவையில்ல, எனக்கு தெரியும் அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்பிடென்ட்டா அவங்க மனைவி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அங்க இருக்கிறவர்கிட்ட அவங்க மனைவி எப்படி சந்திச்சன்றத கதையா சொல்றாரு. ஹீரோ படிக்கிறதுக்காக சிட்டிக்கு வந்திருப்பாரு. சோ ஒரு நாள் அப்படி பேசிக்கிட்டே நடந்து போகும்போது ஆப்போசிட்ல கார் வரும். கவனிக்காம இவர் ரோட் கிராஸ் பண்ணும் போது அவங்க மனைவி கண்ணு தெரியாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவை காப்பாத்திருப்பாங்க. அதுதான் ஹீரோ ஃபர்ஸ்ட் வாட்டியும் சந்திச்சது. சந்திச்ச உடனே அவங்கள பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. திரும்பியும் அவருக்கு எல்லா நேரத்திலும் அந்த பொண்ணோட ஞாபகங்கள் வந்துட்டே இருக்கும். அவங்களை எப்போ சந்திப்போம்னு நினைக்கும் போது நடந்து போகும்போது ஒரு பொண்ணை இடிச்சிருவாரு, புக்கெல்லாம் கீழே வந்துடும். பார்த்தா அதை அவருக்கு விரும்பின பெண். அவனை பார்த்த உடனே ஏதாவது ஒரு சொல்லி அவங்க இம்ப்ரெஸ் பண்ணணுமே, எனக்கு வர ஒழுங்கா ஜோக்கும் வராது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ, நைட் ஃபிஷிங்க்கு போறேன், நீங்க வருவீங்களா அப்படின்றத கேட்பாரு. ஆனா ஹீரோக்கே தெரியும் இங்க இருக்கிற எந்த ஏரியிலும் மீனே இருக்காதுன்னு. வேற வழி இல்ல, நான் ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அவங்களும் ஃபிஷிங்கா, நான் எதுக்கும் பண்ணதில்ல, அது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல, கண்டிப்பா நான் உங்க கூட வரேன் அப்படின்றத சொல்லுவாங்க. நைட் அப்படியே அவங்க பேசிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு மீனை பத்தியும் மீன் பிடிக்கிறதா எதுவுமே தெரியாது. ஸோ ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவங்களே இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து நாங்க வெளியே அவுட்டிங் போனோம். 4 மாதம் கழிச்சு அவங்களோட எக்ஸாம் ஹாலிடேஸ் முடிஞ்சு வெக்கேஷனுக்காக அவங்க ஊருக்கு போனாங்க. அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பதட்டம் இருந்தது. திரும்ப உங்களை நான் சந்திப்பேனா இல்ல எங்களுக்குள்ள இந்த பிரிவே முழுமையா பிரிஞ்சு போயிருவோமா சொல்லி ஒரு பதட்டம் இருந்தது. அவங்கள என் மனதளவில் அனுப்பவே இல்லை, அவங்கள என் கூட தான் இருக்க சொன்னேன். பட் அவங்க போயிட்டாங்க. 4 மாசம் கழிச்சு அவங்க வந்தாங்க. அப்போ உடனே அவங்கள திருமணம் பண்ணிக்கலாம் சொல்லி நான் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணேன். அந்த 4 மாசத்துல எங்களுக்காக ஒரு பாட்டியே நான் எழுதினேன். ஆனா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுக்கு நோன்னு சொல்லிட்டாங்கன்னு போது எது கேட்டா அவங்க கூட இருக்கிறோம், என்ன சார் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, அவங்க நோனா சொன்னாங்க. சொல்ல போனா அவ எதுவுமே சொல்லல, அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிட்டா. ஏன்னா அந்த டைம் அவங்களுக்கும் வயசு கம்மி, எனக்கும் கம்மி, கெரியர்ல நாங்க அந்த அளவுக்கு பில்ட் பண்ணல. சோ எப்படி உடனே திருமணத்துக்கு ஒத்துக்கிறதுன்னு கூட அவ யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டே இருக்க. அதே டைம் ஹீரோனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. அங்க இருந்து ஆபீசரும், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க மேடம், உங்க கணவரை நான் காப்பாத்திடுவேன் போது எனக்கு நம்பிக்கை இருக்க, அவர் வந்துருவாரு, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கன்னு தெரியும், அவரை காப்பாத்திடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது கீழே அங்க இருந்தவரும், உங்க மனைவி உங்களை தேடி வந்துட்டேன் அப்படின்றத சொல்லுவாங்க. அவ கண்டிப்பான திட்டதான் போறா, அவகிட்ட முதல்ல நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னும் போது சரி போன் பேசலாமா, நம்ம குவைக்குள்ள கனெக்ஷன் வராது, சோ ஒயரை வச்சு டெலிபோன் மாதிரி தரும், நீங்க பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கால் கனெக்ட் பண்ணுவாங்க. ஹீரோக்கு ரொம்பவும் கஷ்டமாயிரும். என்ன மன்னிச்சிரு, நான் இப்படி உன்னை தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாரு. நான் உங்க மனைவியும் நடந்துருச்சு, விட்டுரு, நீ கண்டிப்பா திரும்பி வந்துருவேன்,
எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் பிரெக்னெண்டா இருக்கேன் உன்னோட செகண்ட் பேபிக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிரும். இந்த நிமிஷத்துல நான் உன் கூட இல்லாம இங்க மாட்டிக்கிட்டே நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறேன், இப்பதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றத சொல்லுவார். கவலைப்படாத, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா தானே இருக்கு, அப்ப நீ வெளியே வந்துதான் ஆகலாம், வரல தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி ஒரு கிட்ட பேசிட்டே இருக்கும் போது அவரும் என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை காதலிக்கிறேன்னு பேசுவாரு. டக்குன்னு கனெக்ஷன் கட் ஆயிரும். இப்ப சில டிவைஸ் எல்லாம் வச்சுட்டா அந்த பாறையை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனா அந்த பாறை கொஞ்சம் கூட உடையவே உடையாது. இப்ப ஹீரோ ரொம்ப சோகமா இருப்பாரு, அவருக்குள்ளேயே ஒரு கில்ட்டியா இருக்கும், நான் செத்துறா போறேன் அப்படின்ற மாதிரி பேசுவாரு. ஆனா கூட இருக்கிறவங்க கண்டிப்பா இல்ல, நாங்க இருக்கோம், நீங்க கண்டிப்பா உயிரோட தான் வருவீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லி சரி சொல்லுங்க, அதுக்கடுத்து உங்க திருமணம் எப்படி நடந்ததுன்னு அவர் கேட்பாரு. அதுக்கடுத்து திரும்ப மனைவி கூட நான் டேட்டிங் போக ஆரம்பிச்சேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த வாட்டியில நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு என் மனசுல தோணிட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் என்னோட தம்பி கால் பண்ணா, அம்மா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிடுறாங்கன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம அந்த டைம் கேர்ள் ஃப்ரெண்ட் என் கூட இருக்குன்னு தெரியாம அவங்கள ரொம்ப மட்டமா பேசினா. அந்த டைம் அவ்வளவுதான் அங்க இருந்தா. டேடி அவ பக்கத்துல தானே இருக்கா, சும்மா ஏறாத, கொளுத்தி போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போன் வச்சுட்டேன். நான் வீட்டுக்கும் போனேன். என்னோட வீட்டுல இருந்தவங்க எல்லாருமே எதுக்கு தெரியுமா அந்த பொண்ணு பின்னாடி அலையர், அப்ப இல்லைன்னா விட வேற பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னாங்க. ஆனா என் அப்பா அம்மா கிட்ட கிறிஸ்துமஸுக்கு எனக்கு டைம் தாங்க, கண்டிப்பா அவளை நான் திருமணம் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் கிட்ட போனேன். டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணேன். நோ மட்டும் சொல்லிடுறாங்கம்மா அப்படின்னு மனசுக்குள்ள தோணுச்சு. அவ டக்குன்னு எஸ்ன்னு சொல்லிட்டா, மேரேஜ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா. நீயா அதை சொல்றேன்னு போது என்னை மன்னிச்சிரு, அன்னைக்கே நான் விட்டுட்டு வந்திருக்க கூடாது, ஏன்னா அந்த டைம் என்னோட சிச்சுவேஷன் அப்படி, கெரியர்ல அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இல்ல, அதனாலதான் திருமணத்துக்கு அப்ப யோசிச்சானா இப்போ ஒன்னு நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்போ கூட ரெடின்னு சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் போது இதுக்காக தான் நான் காத்து எடுத்தேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து திருமணம் அவங்களுக்கு நடக்குது. இருக்கு இப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த வயசானவர் இப்போ கொஞ்சம் எங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. எதுக்கு இவரோட உருவம் இங்க தெரியுதுன்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும் போது திரும்பவும் பாறையில அந்த ஓட்டு போடுறதுக்கான மிஷினை எடுத்துட்டு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பாரு. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றீங்களா, இன்கேஸ் என் மனைவியை நீங்க பாத்தீங்கன்னா அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க, என்னானாலும் அந்த குழந்தைக்கு நான் சப்போர்ட்டா எப்பவுமே அவகிட்ட இருப்பேன், அது ஏன் சைட் எல்லாம் பேசுறீங்க, உங்க பெண் குழந்தைய பத்தி சொல்லுங்க, அவ என் வாழ்க்கையில வந்த பிறகு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல இங்க எல்லாருமே கரெக்டா ஓட்ட போட்டு கயிறெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தவங்க நாங்க வெளியே எடுத்துட்டு வர போறோம் சார், கவலையப்படாத, இந்த பிரச்சனை இதோட முடிய போகுது அப்படின்னும் போது இருக்க ஒரு விஷயம் கண்ணு தெரியுது. அவங்க மனைவி அவங்க குழந்தை இருக்கும் போது பக்கத்துல அந்த வயசானவர் இப்போ கொஞ்சம் எங்கா நிக்கிற மாதிரி, எதுக்கு இவரோட உருவங்க இங்க தெரியுதுன்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்க. இப்ப மேல அவங்க மனைவி மத்த ஆட்கள் எல்லாமே ரொம்ப பரபரப்பா அவரை வெளியே கொண்டு வர அந்த தருணத்துல இருப்பாங்க. இப்ப அந்த கயிறெல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணிட்டு எல்லாருமே உள்ள வருவாங்க. ஹீரோ பக்கத்துல இருந்தாலும் சார் நீங்க ஓகே தானே, பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க, உங்களை வெளியே கூட்டிட்டு போயிரும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ எந்த ஒரு சத்தமும் இல்லாம சைலண்டா இருப்பாரு. இதனால பக்கத்துல இருந்தவருக்கு பதட்டம் வந்துடுச்சு. சார் நீங்க ஓகே தானே போது நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன், எல்லாமே நல்லபடியா நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னமோ நான் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன் சார், சரி ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கயிறெல்லாம் கட்டுறாங்க. ஓகே ரெடியா இருங்க, அவரை புல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க மனைவியை பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. ரெடி இழுங்க அப்படின்னும் போது அவங்க ஆல்ரெடி அந்த பாறையில கயிறு ஸ்ட்ராங்கா கட்டிருப்பாங்க. அப்படி கயிறை வேகமா இழுக்க இழுக்க இப்போ ஹீரோ கிட்ட இருந்து அந்த மூவ்மெண்ட் கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா அவர் வெளியே வராரு. இன்னும் கிட்டதான், இன்னும் புஷ் பண்ணுங்க சொல்லும் போது அவங்க அழுத்து இழுக்கும் போது அந்த பாறையில கட்டப்பட்ட கயிறு ஒண்ணு ஒன்னா அவிழ்ந்து விழுகுது. இப்போ ஹீரோ பக்கத்துல இருந்தவர் இழுக்கும் போது அவர் மேல ஃபுல்லா பாறைகளும் டஸ்டும் விழுகுது. இப்போ ஒரு அமைதி இருக்கு. ஒருத்தரை வேகமா வெளியே எடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்ல சார், உங்களை நாங்க காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்தா அது ஹீரோ கூட இருந்தவர். அவங்க மனைவி உங்களுக்கு ஒண்ணு இல்ல, நீங்க ரிலாக்ஸா இருங்க, நீங்க முதல்ல உங்க உடம்ப பாத்துக்கோங்கன்றத சொல்லுவாங்க. அவரும் ஹீரோ எங்க, நான் தான் சொன்னேனே வெளியே வந்த ஹீரோ கூட தான் வருவேன்னு அப்படின்னும் போது அங்க அந்த லேடியும் இதுக்கு அடுத்த வரமாட்டேன்னு சொல்லும் போது இதை கேட்டு அவரு ரொம்ப கதறி அழுக ஆரம்பிப்பாரு. லாஸ்ட் ஹீரோ அவருக்கு ஒண்ணு இல்ல தானே, அவர் நல்லா தானே இருக்காருன்றத கேட்டிருப்பாரு. இதை நினைச்சு அவரு இன்னுமே கதறி அழுக ஆரம்பிப்பாரு. இப்ப ஹீரோ மேல முழு பாறைகளும் கற்களும் விழுந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கண்ணை திறந்து பாக்குறாரு. அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு ட்ரை பண்றாரு. அவரோட கையில உடம்புல எல்லாம் காயங்கள் இல்ல. அவரே இப்போ உடம்ப மூவ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு. கைஸ் நான் வெளியே வந்துட்டேன், நான் தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாரு. வெளியே யாருமே இல்ல. அதாவது ஹீரோ இறந்திருப்பாரு, அவரோட சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இதை நமக்கு காமிக்கிறாங்க. கண்டிப்பா இதை பாக்குற உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு இந்த சீன் பார்க்கும் போது நான் எமோஷனலா ஆயிட்டேன். உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ரியல் ஹீரோ இறந்துட்டாரு. இப்போ திரும்பவும் அந்த குகைக்குள்ளேயே போறாரு. போயிட்டே இருக்கும் போதுதான் அங்க
தொட்டில குழந்தை இருக்கிறத பாக்குறாரு. அந்த குழந்தை போட்டிருக்க அந்த ட்ரெஸ் பார்க்கும் போதுதான் ஹீரோக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து குகைக்குள்ள மாட்டிக்கும் போது அவருக்கு சில கனவுகள் வந்தாரு. ஒரு ஆள் நிக்கிற மாதிரி. அந்த ஆள் எல்லாமே இவருக்கு பிறக்க போற அந்த ஆண் குழந்தையோட ரிஃப்ளெக்ஷன் தான். அந்த குழந்தை தான் எனக்காக நீ விதிய வண்ணம் பான்ற மாதிரி சொல்றதுக்காக தான் அந்த இமேஜ் அவருக்கு வந்திருக்கு. இப்ப அந்த குழந்தைய பாக்குறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்மள கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன், நம்மள பாத்துட்டேன். அம்மாக்கும் அக்காக்கும் நீ தான் சப்போர்ட்டா இருக்கணும். நான் இருக்கிற இடத்துக்கு இப்ப நீ இருக்க, நீ அவங்கள பத்திரமா பாத்துக்கணும். அப்பா எப்பவுமே நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன், நான் எங்க இருந்தாலும் உங்களோட நினைவுகள்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா ஆகுறாரு. அந்த பாப்பாவை தூக்கி வச்சுக்கிறாரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அந்த பாப்பா பிறந்தது ஆண் குழந்தை தான். அவங்க மனைவி அந்த குழந்தைக்கு அவங்க கணவரோட பேர் ஜான்ன்றதே வைக்கிறாங்க. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. இப்ப லாஸ்ட் படத்துல அந்த கேவை காமிக்கிறாங்க. ஈரோட உடலை அவங்களால எடுக்க முடியாதனால அதனே அவரோட கல்லறையா மாத்திட்டாங்க. அதுக்கு அடுத்தது மக்கள் யாருக்கும் அங்க போக அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து சில வருஷங்கள் கழிச்சு ஈரோக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 2012 அவங்க மனைவி 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயங்கள், நான் 2வது திருமணம் பண்றதுனால என்னோட முதல் கணவரை நான் நேசிக்கிறது குறையவே குறையாது. அவர் தான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சமானவர். ஆனா என்னோட வாழ்க்கையில அடுத்தபடி போறதுக்காக நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன்றத சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம், அவங்களுக்கு 2வது திருமணம் ஆகும் போது கல்யாண பொண்ணு கூட அங்க அப்பா வருவாங்க. ஆனா எங்களுக்கு ஹீரோட அப்பா தான் பொண்ணோட அப்பா மாதிரி துணைக்கு வந்தாரு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படின்னு மக்களே, படம் ரொம்ப எமோஷனலா இருந்தது. எனக்கு இந்த படத்தோட எண்டு சுத்தமா பிடிக்கல. படமா இருந்தா நான் மறந்துடுவேன். ஆனா அது ரியல் விஷயம்னால அது எனக்கு இன்னுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஐம் ஷூர் அடுத்த படம் இதுமே நான் சோகமா போட மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான படத்தை நான் போடுறேன். மீண்டும் அடுத்த படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன்.